ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து காட்டுக்கு வேட்டையாடுறது போயிட்டு இருந்தாராம். அந்த ராஜா காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அவர் வளர்த்தாரில் ஒரு நாய். அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்த்தாங்களாம். அந்த நாயும் கூட அழைச்சிட்டு போனாங்களாம். அந்த நாய் போய்கிட்டே இருந்துச்சான் ராஜா பின்னாடி. திடீர்னு புலி வந்ததா, புலியை வேட்டையாட ராஜா துரத்திக்கிட்டே போயிட்டாராம். ஆனால் இந்த நாய் வந்து வழி தடுமாறி வேறு பக்கமாக போகும்போது வேறொரு புலிக்கிட்ட இந்த நாய் மாட்டிக்குன்னு பயந்துக்கிட்டு பதுங்கி நின்றுச்சு. ஆனால் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு இந்த நாய்க்கு, ஒரு தந்திரமான ஒரு யோசனை. அந்த புலி நெருங்க நாய் என்ன பண்ணியிருக்கு, அக்கம் பக்கத்தில் கடந்த எலும்பு துண்டுகளை எடுத்து புலி வரும்போது அது எதுக்க உட்காந்து கடிச்சிக்கிட்டு இருந்திருக்கு. என்ன சொல்லி கடிக்குதான், புலியோட கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்குப்பா, அதோடய எலும்புகளை பாரு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னப்போ எதுக்கு அந்த புலிக்கு பயம் தாங்க முடியல. எப்போ என்னடா அது நம்மளோட பெரிய ஆளாக இருப்பான் போல இருக்கு, புளியவே பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுன்ட்டு ஒரே ஓட்டமாக கிளம்பிருச்சான் அந்த புலி. இதையெல்லாம் மேலேருந்து ஒரு ஆள் பார்த்துட்டு இருந்தார். யார்? அவர் தான் குரங்கு ராஜா. குரங்கு என்ன பண்ணியிருக்கு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அந்த புலி எங்கே போச்சோ அந்த புலிக்கிட்ட வேகமாக போய், அண்ணே நாய் வந்து உங்களை ஏமாத்திருச்சுண்ணே, நீங்கள் வந்து அதையும் நம்பிட்டீங்க. நாய் வந்து புலிக்கறி திங்கவே இல்லை, அது வந்து கீழே கிடந்த எலும்பு துண்டை தான் தின்னுட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து அதை சொன்னதை கேட்டு பயந்துக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஒடியாந்துட்டீங்க. நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, இந்த காட்டுக்கு நீங்கள் ராஜாவாக இருக்கீங்க, என்னை நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த புலிக்கு கோபம் வந்த உடனே, நீ உக்காரு என் மேலே, நான் வந்து ஆட்சிட்டு போயிட்டு அவரை உனக்கு முன்னாடியே காலி பண்ணி திங்க போகிறேன் என்ன சொல்லியிருக்கு. புலி வந்து குரங்கு வந்து புலி மேலே உட்காந்துட்டு வராரு வேகமாக இந்த நாயை பார்க்க. ஆனால் அந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, புலி நெருங்க அந்த புலிக்கு தெரியாத மாதிரியே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு, எங்கே இந்த குரங்கை விட்டு இன்னொரு புலியை அழைச்சிட்டு வர சொன்னேன், அது வந்து அதையும் சேர்த்து சாப்பிட்றலாம் இன்னும் ஒரு பக்கமாக சொல்லிக்கிட்டு இருந்த பாரு, புலி இந்த காதில் விழுந்து ஒரே ஓட்டம் கிளம்பிருச்சு. ஆஹா, குரங்கு வந்து நம்மளை ஏமாற்றி தான் சாப்பிட கொண்டு வந்திருக்கு இந்த நாய்க்கிட்ட, இன்னும் அதையும் கேட்டுக்கோ ஒரே ஓட்டம் ஓடிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, புத்திசாலித்தனமாக இருந்தால், திறமையாக இருந்தால், நம்பிக்கையோடு இருந்தால் எதையும் வெல்லலாங்கிறது இந்த கதை உணர்த்துது. ஓகேங்களா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா வந்து காட்டுக்கு வேட்டையாடுறது போயிட்டு இருந்தாராம். அந்த ராஜா காட்டுக்கு வேட்டையாட போகும்போது அவர் வளர்த்தாரில் ஒரு நாய். அவங்க வீட்டில் ஒரு நாய் வளர்த்தாங்களாம். அந்த நாயும் கூட அழைச்சிட்டு போனாங்களாம். அந்த நாய் போய்கிட்டே இருந்துச்சான் ராஜா பின்னாடி. திடீர்னு புலி வந்ததா, புலியை வேட்டையாட ராஜா துரத்திக்கிட்டே போயிட்டாராம். ஆனால் இந்த நாய் வந்து வழி தடுமாறி வேறு பக்கமாக போகும்போது வேறொரு புலிக்கிட்ட இந்த நாய் மாட்டிக்குன்னு பயந்துக்கிட்டு பதுங்கி நின்றுச்சு. ஆனால் திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு இந்த நாய்க்கு, ஒரு தந்திரமான ஒரு யோசனை. அந்த புலி